வணக்கம் மக்களே. வங்கியில் நீங்கள் நகை கடன் பெற்றிருந்தாலும் சரி, இல்லை பெற போகிறீங்க அப்படின்னாலும் ரிசர்வ் வங்கி சில புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய விதிமுறைகள் மூலமாக நமக்கு எந்த அளவு நகை கடன் வாங்க போகிறீங்கன்னா கிடைக்க போகுது. ஆனால் ஆல்ரெடி வங்கியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கான திருப்பி செலுத்தும் காலத்தில் மாற்றங்கள் மற்றும் கடன் வழங்குபவருக்கான நிபந்தனைகள்னு சொல்லி 3 புதிய விதிமுறைகளை இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கு. அந்த வகையில் இந்த மாற்றம் நமக்கு எந்த அளவில் பாதிப்பை உண்டாக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்பல்சரி அனைவருமே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் நகையானது உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க ஷார்ட்டாக வெறும் 4 நிமிஷத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். தங்க நகை கடன் அப்படின்றது தமிழகத்தில் பெருமளவில் அவங்களோட எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வச்சுட்டு நகை கடன் அப்படின்றது பெறப்பட்டு வந்துட்டுருக்கு வங்கியில். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு முன்னாடி வரையுமே தங்க கடனுக்கு ஒரே மாதிரியான விகிதமே பின்பற்றப்பட்டது. அதாவது தங்கத்தின் மதிப்பில் 75% மட்டும்தான் கடனாக கிடைக்கும் எல்லாருக்குமே சரி. தற்போது இது 3 நிலையாக மாற்றப்பட்டிருக்கு. அதன்படி 2.5 லட்சம் வரை கடன் பெறுபவர்களுக்கு 85%, 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை கடன் பெறுபவர்களுக்கு 80%, 5 லட்சத்திற்கும் மேலே கடன் பெறுபவர்களுக்கு 75% இனிமே கடனாக வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு தான். இதன் மூலமாக குறைந்த அளவில் கடன் பெறுபவர்கள் தங்களது நகைகளுக்கு அதிக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வகையான கடன்கள் எதுக்குமே வருமான சான்றிதழோ அல்லது சிபில் ஸ்கோர் சரிபார்ப்போ தேவையில்லை அப்படின்றதோ குறிப்பிடத்தக்கது. இது ஒரு கண்டிப்பாக மகிழ்ச்சி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா 75%ன்றது இப்போ உயர்த்தியிருக்காங்க. திருப்பி செலுத்தும் காலம் மற்றும் மதிப்பீடு, அதாவது நகை கடன் அப்படின்றது நம்ம வங்கியில் பெற்றுட்டோம் அப்படின்னா நிறைய மக்கள் நீண்ட மாதமாகியும் திருப்பாமல் அல்லது வட்டி மட்டுமே கட்டிவிட்டு கடனை தொடர்ந்து புதுப்பித்து வரும் நிலை இருந்து வருகிறது. இதில் ஒரு பெரும் இடியை இறக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதிகபட்சமாக நகை கடன் வாங்கியவர்கள் 12 மாதத்திற்குள் அந்த தொகையை திருப்பி செலுத்த வேண்டும். அதுவுமே வட்டியுடன் சேர்த்து திருப்பி செலுத்தி உங்களோட நகையை பெற்றுக்கொள்ளணும். அதே போல தங்கத்தின் மதிப்பீட்டிலும் மாற்றங்கள் வந்திருக்கு. அதன்படி 30 நாட்களில் சராசரி விலை அல்லது முந்தைய நாள் விலை ஆகியவற்றில் எது குறைவோ அதையே அடிப்படையாக கொண்டு நகைகள் மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்னும், அடமானம் வைக்கப்படும் தங்கம் 24 கேரட்டாக இருந்தாலும் 22 கேரட் மதிப்பின் அடிப்படையில் தான் கணக்கீடு கடன் வழங்கப்படும்ன்றத இப்போ தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ 22 கேரட் தான் நீங்கள் 24 கேரட் கொடுத்தாலுமே 22 கேரட்டாக தான் எடுத்துக்கப்படும். 30 நாட்களில் எது குறைஞ்ச விலையில் தங்கத்தோட விலை விற்கிறாங்களோ அதை தான் எடுத்து இனிமேல் மதிப்பீடு செஞ்சு உங்களுக்கு நகை அடமானம் அப்படின்றது வைக்கப்படும். நீங்கள் நகை கடன் அப்படின்றத 12 மாதத்துக்குள்ள வட்டியோட சேர்த்து திருப்பிக்கல அப்படின்னா அந்த நகைகள் ஏலம் விடப்படுவதற்கு 14 நாட்களுக்கு முன்பு உரிய முன்னறிவிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த நகைகளின் ஏல தொடக்க விலை சந்தை மதிப்பில் 90% இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்கேஸ் அப்படி ஏலத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வட்டி முதல் எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை எடுத்துக்கிட்டு மீதி என்னவோ அதை உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு போகாமல் முடிஞ்ச அளவு உங்கள் நகை கடன்களை திருப்பி கொள்வது நல்லது. ஏன்னா இந்த வருடம் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தேர்தல் அறிக்கையிலும் யாரும் வெளியிடலை. அதை நம்பி யாரும் ஏமாறாதீங்க. கடன் யார் வழங்குறாங்களோ அவங்களுக்கு சில நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. 2 லட்சத்திற்கும் மேலே கடன் பெறுபவர்களுக்கு சிபில் மதிப்பீடு கட்டாயமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னும், நகைகளை அடகு வைப்பவர்களுக்கு கடன் வழங்கும் நிறுவனங்கள் தங்களது நிபந்தனைகளை தெளிவாக கூற வேண்டும். எதையும் மறைச்சு சொல்லாமல் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடணும். KYC ஆவணங்களும் முறையாக சரிபார்க்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. திருப்பி செலுத்தும் காலம் ஆகியவற்றை தெளிவாக நீங்கள் எங்கே நகையை வச்சாலும் தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்குள் நகைகளை மீட்டுக் கொள்வதும் பாதுகாப்பானது அப்படின்னு ரிசர்வ் வங்கி தனது தரப்பில் இருந்து இந்த புதிய விதிகளை இப்போ நகை கடன் வாங்கியவர்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை அனைவருமே பின்பற்றி நடந்து பாதுகாப்பாக இருந்துக்கோங்க.
போங்க. யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு வங்கியில் போயிட்டு நகைக்கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எந்த அளவு நகைக்கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.